2024 மே மாதத்தோட கடைசி பகுதி எண்டிங் பகுதியில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க போகுது. அப்போ ஜூன் மாதத்தோட 1 பார்த்தீங்கன்னா மீன ராசியில் இருந்த செவ்வாய் பகவான் மேச ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ மீன ராசியில் இருந்த செவ்வாய் பகவான் மேச ராசியில் பயிற்சி அடைந்து பார்த்தீங்கன்னாக்க ஆட்சி பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இந்த செவ்வாய் பயிற்சியால் யாராருக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, செவ்வாய் பயிற்சினா என்ன, செவ்வாய் என்ன மாதிரி விஷயங்களை செய்வார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ரொம்ப விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது என்ன மாதிரி முயற்சிகளை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு தைரியம், வீரியம், வெற்றிக்கான அதிபதி தான் செவ்வாய். உடல் வலிமை அதிகம் உடையது அமைப்பு கொண்டது செவ்வாய். ஒருத்தருக்கு உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது, வலிமை உடையவராக இருக்காரு அப்படின்னா செவ்வாய் வலுவாக இருக்காருன்னு அர்த்தம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தைரியம், மனோ தைரியம் இருக்குன்னா செவ்வாய் நல்லா வலிமையாக இருக்கார், நல்ல ஸ்தான பலம் பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. எதுலேயும் ரொம்ப வேகமாக போகிறாரு, ரொம்ப வேகமான செயல்பாடு இருக்குது, அதுலேயும் விவேகமாக புத்திசாலித்தனமாக செயல்படுறாரு அப்படின்னா செவ்வாயோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. அப்போ செவ்வாயோட அனுக்கிரகம் நிறைய இருக்குது அப்படிங்கிறதையும், அவரோட பெற்ற ஸ்தான பலம் ஜாதகத்தில் நல்லா இருக்குது, அப்படி வலிமை பெற்றிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, செவ்வாய் பார்த்திங்கன்னா சகோதரருக்கு காரகர், சகோதர சகோதரிகளுக்கு செவ்வாய் தான் காரகர். தனக்கு பின்னாடி பிறக்கக்கூடிய தம்பி தங்கைகள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் காரகராக இருக்கார். அப்போ செவ்வாயை வச்சு தான் அவங்களுக்கு எப்படி இருக்கும், அவங்களுக்குமான உறவுகள் எப்படி இருக்கும், கூட பிறந்த உறவுகள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, செவ்வாய் என்பவர் ஆளுமை திறன் உடையவர், எதையும் ரொம்ப ஈஸியாக சாதிக்கக்கூடிய ஆற்றல் உடையவங்க. எல்லா ஒரு நிர்வாகத்திலையும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆதிக்கம் உடையவர்கள் தான் ஒரு நிர்வாகத்திறன் உடையவர்களாக இருப்பாங்க. அதே நேரத்தில் இரக்க குணமும் இருக்கும், ஒரு கண்டிப்புடன் கூடிய நிர்வாக ஆளுமை திறன் உடையவர்களாக அவங்க இருக்கிறாங்க. அது வேறு என்னென்ன விஷயங்கள் இவங்களுக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், ஆமாம், ஒரு பூமி வாங்கணும், ஒரு விவசாய நிலம் வாங்கணும் அப்படின்னா செவ்வாய் நல்லா இருக்கணும். பூமிக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ரொம்ப நல்லா இருக்கணும். அப்படி நல்லா இருந்தால் தான் ஒரு இடம் வாங்க முடியும், ஒரு வீட்டை கட்ட முடியும். அதே நேரத்தில் பூமி யோகம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். அப்போ நிறைய நிலமலம் வச்சுருக்கவங்களாம் பார்த்தோம்னா அவங்களுக்கு செவ்வாயோட ஆதிக்கம் நிறைய இருக்கும். ஆமாம், விவசாய நிலம் வச்சுருக்கவங்க, அதே போல் கட்டுமான தொழில் செய்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா செவ்வாயோட ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. அதாவது ரியல் எஸ்டேட் வேலை பார்க்குறது, ஒரு கட்டடத்தை கட்டி விற்கிறது, அதே நேரத்தில் கட்டடம் சார்ந்த உபகரணங்களை விற்கிறவங்க, இந்த மாதிரி விஷயங்கள் தொழில் செய்கிறவங்க எல்லாமே செவ்வாய் ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, தீப்பொறி பறக்க வேலை பார்க்கக்கூடியவர்கள், எலக்ட்ரிக்கல் தொழில் ஒர்க் பண்ணுறவங்க, அதே நேரத்தில் வெல்டிங் ஒர்க் செய்கிறவங்க, இந்த மாதிரி கடுமையான தீப்பொறி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க நம்ம செவ்வாயோட ஆதிக்கம் பார்த்தீங்கன்னா நுட்பமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும். விருப்பமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடியவங்களாம் அதில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட காரகங்களுக்கு அதிபதியானவர் தான் செவ்வாய் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உடல் சார்ந்த விஷயத்தில் செவ்வாய் என்ன ஆதிக்கம் செலுத்துகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இரத்தத்துக்கு காரகர், இரத்தத்தின் தன்மைக்கு காரகர் பார்த்தீங்கன்னா நம்ம செவ்வாய் பகவான் தான். அப்போ செவ்வாய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இரத்த ஓட்டம், உடல் வலிமை, தசை நார்களோட வலிமை, உடலில் இருக்கக்கூடிய வலிமை, சதை பிடிப்பு, நல்லா வலிமை தரக்கூடிய இடங்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்க செவ்வாய் தான் காரகராக இருக்கார். அப்போ இரத்த ஓட்டத்தில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறாரு. அடுத்து ஒரு முக்கியமான விஷயமுங்க என்னென்னு கேட்டிங்கன்னா, திருமணத்திற்கு பிறகு தாம்பத்திய உறவிற்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரு செவ்வாய் நல்லா இருக்கணுங்க. செவ்வாய் காரகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்களால ஒரு குழந்தை பேரு அப்படிங்கிறத ஒரு ஆண் அடைய முடியும். அந்த மாதிரி செவ்வாய் என்பதும் ரொம்ப 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 முக்கியம் வாய்ந்தவராக இருக்கார். குழந்தை பேருக்கு, அதாவது வீரியத்திற்கு காரகராக இருக்கக்கூடிய செவ்வாய் எந்த அளவுக்கு உங்களோட ஜாதகத்தில் இருக்காரோ அந்த அளவுக்கு உங்களுக்கு குழந்தை பேரும் தைரியமும் உடல் ஆரோக்கியமும் மேம்பட்டு நிற்கும். அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப காரகமாக முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கக்கூடிய ஒரு செவ்வாய் தான்.
ஒருத்தருக்கு சொத்து பத்து சேரணும், அதே நேரத்தில் நிலம்பலம் சேரணும், அடுத்து தொழிலில் ஜெயிக்கணும். எடுத்துக்கொண்ட தொழிலில் ஜெயிக்கணும் அப்படின்னா செவ்வாய் ஆதிக்கம் நிறைந்தவராக அவர் இருக்கணும். செவ்வாய் ஒரு நல்ல பலத்தில் இருக்கணும், இல்லது செவ்வாய் புத்தி நடக்கணும், செவ்வாய் திசை நடக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி விஷயங்களில் அவர் ஜெயிக்க முடியும். எதிரியை ஜெயிக்கணும்னா கூட செவ்வாய் வலுப்பெறணும். அப்போ அப்படிப்பட்ட செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் ஆட்சி பலம் பெற்று அருள் புரிய போகிறாரு. அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும், அதற்கு செவ்வாய் அமர்ந்துள்ள இடத்தை பொறுத்து என்னென்ன பலாபலன்கள் உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறதை பற்றியும் தெளிவான விளக்கங்களுடன் உங்களுக்கு பார்க்க போகிறோம். உங்களோட ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். தனுசு ராசி அன்பர்களுக்கு 2024ஆம் ஆண்டு ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, உங்களுக்கு ஜூன் மாத பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களோட ராசிநாதன் 6ஆம் இடத்துல போய் மறந்துட்டார் குரு பகவான். அப்போ 6ஆம் இடத்துல மறந்ததுனால மறைவு ஸ்தானமாச்சே, அப்போ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அப்போ கடன் வந்துடுமோ அல்லது நோய் வந்துடுமோ இல்லை ஏதாவது இன்னல்களை சந்திப்போமோ அப்படிங்கிற பல்வேறு குழப்பங்கள் உங்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் பொருளாதார நெருக்கடியை எதுவும் சந்திப்போமோ அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு உண்டு. ஆனால் அந்த மாதிரி குழப்பங்கள், பொருளாதார நெருக்கடிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இப்போ இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நல்ல சாதகமான அமைப்பு அப்படிங்கிறது தொழில் சார்ந்த விஷயத்தில், வருமானம் சார்ந்த விஷயத்தில் இருக்குது. அப்போ உங்களுக்கு இந்த குழப்பம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்துக்கு வந்து போகக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலசக்கரத்தோட 2ஆம் இடத்துல இருக்கிறார். ராசிநாதன் 6ல் இருந்தாலும் காலச்சக்கரத்திற்கு பார்த்தோம்னாக்க 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போ தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வருமானம் அப்படிங்கிறது, ஒரு வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சீராக கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ இதே நேரத்தில் உங்களுக்கு வேறு என்ன விஷயங்கள் இருக்குது? 2ஆம் இடத்தை குரு பகவான் தனக்காரகன் உங்கள் ராசிநாதனே பார்க்குறார். அப்போ என்ன இருக்குது? குடும்பத்தில் ஒரு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய தன்மை, குடும்பம் செழிக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள், சொல்லுக்கு மரியாதை. இதுவரை நம்ம பேச்சை யாரும் மதிக்கலை, ஆமாம் பேச்சை யாரும் மதிக்கலை அப்படின்னா இனிமேல் மதிக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு மரியாதை கிடைக்கல அப்படின்னா மரியாதை கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஒரு நல்ல மரியாதை, மதிப்பு, மரியாதைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அருமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அதே போல் சொல், செயல், பேச்சு அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். அப்போ பேச்சால் வருமானம் வரக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. கன்சல்டிங் வச்சுருக்கவங்க, அதே நேரத்தில் டெக்னாலஜி துறையில் வேலை பார்க்குறவங்க, கல்வி நிலையத்தில் வேலை பார்க்குறவங்க, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஜாப் ஒர்க் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வருமான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும். 3ஆம் அதிபதி 3லே ஆட்சி பெற்று வலுவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. 3ஆம் இடம்லாம் என்ன? தைரியம், வீரியம், வெற்றி ஸ்தானம். அப்போ தைரியம், வீரிய, வெற்றி ஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறார். அப்போ என்ன நடக்குது? ஆமாம், இனம் புரியாத தைரியம் ஏற்படுது. எதாக இருந்தாலும் ஒரு கை பார்த்துருவோம், நம்ம ஜெயிக்க பிறந்த ஆள் அப்படின்னு ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடிய, ஒரு புத்துணர்வு பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை அப்படிங்கிறத உங்களுக்கு இயல்பாகவே இந்த காலகட்டத்தில் வந்தேறும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சகோதர உறவுகள்லாம் உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஏன்னா உங்களுடைய பாக்யாதிபதி, பஞ்சமாதிபதி பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று 100% வலுவாக இருக்கிறார். அப்போ என்ன நடக்கும்னா, உங்களோட குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை, கூட பிறந்த பிறப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி உறவுகளால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒற்றுமை பலப்படும். அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. நில சார்ந்த விஷயங்கள் தீர்வாகும். குடும்பத்தில் இருந்த நிலப்பிரச்சனையெல்லாம் தீரும். வெளியில் உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இருந்த நிலப்பிரச்சனையெல்லாம் தீரும். அதே நேரத்தில் குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கிய அமைப்பு அப்படிங்கிறது ஒரு அமையக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க வேறு என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னா, குலதெய்வ அருள் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக இருக்குது. உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுக்கும் இப்போ 5ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதி ஆட்சி பெற்று வலுவாக இருக்கிறதுக்கும் ஒரு செலவு செய்யணும். அவர் பார்க்குற பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 12ஆம் இடத்தை வேற அவர் பார்க்குறாரு அங்கேருந்து. அப்போ ஒரு செலவு செய்யணும், அங்கேருந்து ஒரு செலவு, விரய செலவை பார்க்குறாரு. அப்போ ஒரு விரய செலவு செய்யணும் நீங்கள் முயற்சி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா
உங்கள் குல தெய்வத்துக்கு ஏதேனும் வழிபாடுகள் இருந்தால் இந்த காலகட்டத்தில் போய் குலதெய்வத்தை வழிபட்டு குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக பெற்று உங்களுக்கு இருக்கின்ற தடை தாமத பிரச்சனைகள், தேவையில்லாத விரய செலவுகளை குறைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. விரய செலவுகள், சுப செலவு, அசுப செலவுகள் இருக்குது. நீங்கள் செய்ய போகிறது சுப செலவுகளாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. குறுபார்வை இல்லவா? அப்போ கோயில்களுக்கு சுப செலவுகளை செய்யணும். அப்போ கோயில் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய சுப செலவுகளை செய்யணும். அன்னதானத்துக்கு பணம் கொடுக்கறது, அதே நேரத்தில் பார்த்தோன்னா கோயில் கட்டுமான பணிக்கு பணம் கொடுக்கறது, கோயில் சார்ந்த சுபகாரியங்களுக்கு பணம் கொடுக்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உதவி செய்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பு. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் பார்த்தீங்கன்னா கூட சேர்ந்த ராகு பகவான் குடும்பம் சுபஸ்தானத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கிறார். அப்போ 4ஆம் இடத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கார். அப்போ 4ஆம் இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ வண்டி வாகனங்கள், வீடு சார்ந்த விஷயங்களை அவர் கொஞ்சம் கெடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்போ தாயோட உடல் நலத்தில் ஆரோக்கியம் செலுத்தணும், தாயோட உயர்நலத்தில் அக்கறை செலுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லணும். இந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் தனுசு ராசி அன்பர்கள். பிறகு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட 9ஆம் அதிபதி என்ன பண்ணுறாரு? 7க்கும் 9க்கும் உடையவர் வரப்போகிற 12ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி சுக்கிர பகவானும் 14ஆம் தேதி புதன் பகவானும் 15ஆம் தேதி சூரிய பகவானும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க, உங்களுடைய ராசியிலிருந்து 7ஆம் இடத்துல இணைய போகிறாங்க. அப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா, குரு இங்கே ஒரு பக்கம் உங்களுக்கு இப்போவே பார்த்தீங்கன்னா சிவராஜ யோகம் 6ஆம் இடத்துல ஏற்பட்டிருக்கு. அப்போ கடன் உடனே கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. ஆனால் அதுக்கு பிறகு என்ன யோகம் ஏற்படுதுன்னு கேட்டிங்கனாக்க, புத ஆதித்ய யோகம் ஏற்படுது. அப்போ புத ஆதித்ய யோகம் அப்படின்னா 7க்கும் 9க்கும் உடையவர் 7ஆம் இடத்துல புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி தர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் 11ஆம் அதிபதி சுக்கிரனும் சேர்றாரு. அப்போ இந்த காலகட்டத்தில் போட்டி கூட்டு தொழில்கள் சிறக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதே போல் வீட்டில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. தொழில் சார்ந்த வாய்ப்புகள், வருமானம் சார்ந்த வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடக்க போகுது. பூர்வீகம் சார்ந்த அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா ஒற்றுமை ஏற்பட போகுது. ஆமாம், மாமனார் மாமியார் ஒற்றுமை, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, சுப நிகழ்வுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குது. அப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான காலகட்டமாக தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லணும். 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்போ கடன் வாங்கி தொழிலில் போட்டு முதலீடு, அப்போ நல்ல வருமானத்தை எடுத்து கட்டக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அப்போ கடவானுங்கிற காசுலேயே நல்ல வருமானம், லாபம் சம்பாதிக்கக்கூடிய தன்மையெல்லாம் தனுசு ராசிக்கு ஏற்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில். அடுத்து நட்சத்திர பலன்கள் பார்க்க போகிறோம். அப்போ நட்சத்திர பலன்கள் அப்படின்னு தனுசு ராசிக்கு எடுத்துக்கிட்டோம்னா, மூலம், பூராடம், உத்திராடம். மூல நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் தொழில் சார்ந்த விரிவுபடுத்த வேண்டிய காலகட்டம் இருக்குது. அப்போ கடன் வாங்கி தொழிலை விரிவுபடுத்தணும். அதே நேரத்தில் அதன் மூலமாக லாபத்தை எடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அரசு துறையில் இருக்கவங்களுக்காக இருந்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தில் டிரான்ஸ்ஃபர், அதே நேரத்தில் பதவி உயர்வு, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கிடைக்கும். ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. ஆமாம், உடலில் சின்ன சின்ன தொந்தரவுகள் நீங்கும். அடுத்து பூராடம் நட்சத்திரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பூராடம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை எப்படி இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க, பூராடம் நட்சத்திரங்கிறது என்ன விதமான விஷயத்தை கொண்டு வருது அப்படின்னு கேட்டிங்கனாக்க, பூராடங்கிறது 11க்குடையவர். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து ஆட்சி பெற்றிருக்கிறார். அப்போ என்ன நடக்கும்னா, வேலை இதுவரையும் வேலை கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஏதோ ஒரு வகையில் வேலையை விட்டுட்டேன், இனிமேல் ஒரு வேலை கிடைச்சா தேவலான்னு 2-3 மாதமாக வெயிட் பண்ணி வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை, பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை, அதே போல் நினைத்த மாதிரி வேலை கிடைக்கக்கூடிய தன்மை, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேலைங்கிறது உறுதி செய்யப்பட்டு இருக்குது உங்களுக்கு. அப்போ கண்டிப்பாக வேலை கிடைக்கும். வேலையின் மூலமாக நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அடுத்து உத்திராடம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உத்திராடம் நட்சத்திரம் அப்படிங்கிறது 9க்குடையவர் அல்லவா? உங்களோட ராசி 9க்குடையவர் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போ என்ன அரசு சார்ந்த துறைகளில் வேலை
பார்க்குறவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதே போல் வேலையில் இருந்து வந்த நெருக்கடிகள் கொஞ்சம் மாறும். ஆமாம், அது மட்டும் இல்லைங்க, 7ஆம் இடத்துல போய் பார்த்தீங்கன்னாக்க 15ஆம் தேதிக்கு மேலே 7ஆம் இடத்துல போய் புத ஆதித்ய யோகம் ஏற்படுது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, உங்களுக்கு பதவி உயர்வு, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களை அங்கீகாரம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. அரசு துறை, அரசு சார்ந்த போட்டித் தேர்வுகளில் எழுதியிருக்கிறவங்களாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. ஆமாம், அரசு காரியங்கள் அனைத்தும் இலகுவாக வர்ற ஜூன் 15ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு நடக்கும். அதே போல் அப்பாவுக்கும் உங்களுக்குமான உறவுகள்லாம் பலப்படக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படுது. ஒரு நல்ல தெய்வீக வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, உங்களோட ராசிநாதன் 6ஆம் இடத்துல போயிருக்காரு இல்லையா, அதனால என்ன பண்ண போகிறோம், வியாழக்கிழமைகளில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, குரு பகவான் வழிபாடை தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை செஞ்சுக்கிட்டு வர வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு விரைவாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். அது மட்டும் இல்லைங்க, உங்களோட ஜாதகத்தில் ஜியோ சாதகம் பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும். ஒரு துல்லியமான தசாபுத்தி பலன் உங்களோட ஜியோ சாதகத்துக்கு வேணும், இலக்கண அடிப்படையில் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா, கீழே டிஸ்பிளேயில் தர்ற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பண்ணிவிட்டு உங்களோட ஜியோ சாதகத்தை முழுமையாக பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கோ உங்கள் குழந்தைகளுக்கோ பார்த்தீங்கன்னாக்க ஜாதகம் எழுதணும் அப்படின்னா திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதி தரப்படுதுங்க. அதனால் உங்களோட ஜாதகங்களை எழுதணும் அப்படின்னாலும் உங்களுடைய அட்ரஸ், எல்லா விஷயங்களையும், பிறந்த குறிப்பு அனைத்தையும் கொடுத்து ஜாதகங்கள் திருக்கணிதப்படி எழுதி நீங்கள் வாங்கிக்கலாம். அதோட பலன்களையும் கையோடு அதோட பலன்களையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட அரிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களை அடிக்கடி சந்திப்போம். அந்த வகையில் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் குருச்சந்திர வடிவி.